என்ன ஆயத்தம் கர்த்தர் பண்ணுறாருன்னா, ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையை பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்சவங்க தான். என்னென்னா ஆமான் மொர்தெகாய். இந்த கதை நமக்கு நல்லா தெரியும். ஆமான் என்ன ஆயத்தம் பண்ணார்? தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணார். யாருக்கு? மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணினார். கர்த்தர் என்ன ஆயத்தம் பண்ணினார்? கர்த்தர் மொர்தெகாய்க்கு என்ன ஆயத்தம் பண்ணினார்? சத்துருக்களுக்கு முந்தி ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினார். அவர் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். மொர்தெகாய் என்றைக்கோ ஒரு நாள் பண்ண ராஜாவுக்கு செய்த நன்மையை நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் படிக்கும்போது, சும்மா நம்ம பைபிளை எப்போவுமே நான் என்னோடய சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு அப்படி தான் சொல்லுவேன். சும்மா இன்னைக்கு கூட சொன்னேன் அப்படி தான். சும்மா ரீட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அதோட ருசி தெரியாது. அதுக்குள்ளே நின்று அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு பார்க்கும்போது ஐயோ ஆமல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். ஒவ்வொரு காரியமும் மறைமுகமான காரியங்கள் வெளிப்படையாக நமக்கு தெரியும் போது நமக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வரும். ஸோ இப்போ ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணினது தூக்குமரம், கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது ஒரு பந்தி. என்னென்னா ஆமான் ஆயத்தம் பண்ணின தூக்குமரத்தில் ஆமானே விழுந்துட்டார். அதை ஆண்டவர் என்ன பண்ணார்? அதுக்கேற்றப்பல செயல்களை செஞ்சார். இந்த மொர்தெகாய் அந்த ராஜா தூக்கம் வரல அப்படின்ட்டு அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு என்னோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு, அப்போ ஒருத்தர் காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிறது அந்த புக்கை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஆண்டவர் எப்படி நடத்துகிறாருன்னு பாருங்கள். அவருக்கு தூக்கத்தை தடுத்து, அவர் தூக்கம் வராதனால புக்கை எடுத்து புரட்டி பார்க்குறாரு. பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு என்னோட உயிரை எடுக்கிறதுக்கு யாரோ வர்றாங்க, என்னோட ஜீவன் போகிற நிலைமையில் ஒருத்தர் என்னையை காப்பாற்றிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த புக்கை படித்து தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ உடனே கேட்குறாரு, என்னையை ஒருத்தன் காப்பாற்றிருக்கானா, அவனுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் பண்ணலை. அவன் யார் அப்படின்னோடனே, மொர்தெகாய். அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணும் கூப்பிட்டு இந்த ஆமான் வாயிலே கேட்குறாரு. ராஜா கணம் பண்ணுற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னோடனே இவன் தன்னை நினச்சிக்கிட்டு என்னெல்லாமோ சொல்லுவார். கடைசியில் பார்த்தா அந்த பிளெஸிங் எல்லாம் யாருக்கு போகும்? மொர்தெகாய்க்கு போகும். அப்போது இதுலேருந்து நம்ம என்னென்னா, கர்த்தர் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணி வைத்தது என்னென்னா, மனுஷன் ஆயத்தம் பண்ணினது தூக்குமரம், ஆனால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மையான ஒரு காரியங்களை மொர்தெகாய்க்கு செஞ்சதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பாஸ்டில். ஸோ ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில ஆயத்தங்களை தேவன் நமக்காக பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆயத்தம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்ருப்போம்? புலம்பிக்கிட்டே இருப்போம். இப்படிலாம் இப்போ கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை ஏற்ற நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், என்னோடய லைஃப் இப்போ நான் இவ்வளோதான், இந்த சின்ன வட்டத்துக்குள்ளே தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் செட் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருப்பார். அந்த பெரிய திட்டத்தை செய்வதற்கான ஆயத்தங்களை உங்களுக்கு செஞ்சிட்ருப்பார். அந்த ஆயத்தம் உங்களுக்கு சில நேரத்தில் பெயினாக இருக்கலாம், சில வழிகளை கொடுக்கலாம். ஆனால் அந்த வழிகளையும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஸோ ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம யோசிக்கிறது என்னென்னா, கர்த்தர் எனக்காக எதையோ ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஏற்ற நேரத்தில் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம்